உண்மையிலேயே ஒரு பெரிய சந்தோஷம். அண்ணா, இந்த பயிற்சியை அரசு பள்ளி மாணவர்களுக்கு தருவது என்பது மகிழ்ச்சி. இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் எந்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது நண்பர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய முயற்சி ஒரு 5 ஆண்டு காலமாக அபரிதமான முயற்சி, அபாரமான முயற்சி, வெற்றிகரமான முயற்சி. இன்னைக்கு அதுல கிடைத்திருக்கிற பலன், இந்தியாவின் உயர்கல்வி சேர்க்கையின் சதவிகிதம் 28.4, தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கையின் சதவிகிதம் 47. அதாவது இந்த விஷயத்துக்கு என்ன, யார் காரணம்? அன்பில் மகேஷ். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பள்ளிக்கல்வித்துறையை அடுத்த கட்ட நகர்விற்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்போ உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியா ஒரு மிகப்பெரிய, இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு பெரிய இடத்தை பிடித்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன்னா அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் விருப்பம். அந்த கான்ஸ்டிடியூஷன் 51A அப்படிங்கிற செக்ஷன் சொல்றது என்னன்னா, மனித நேயத்தோடு சேர்ந்து அறிவு சார்ந்தவர்களாக ஒவ்வொரு சிட்டிசன், சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிறது நம்ம சிட்டிசனுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் தான் நம்முடைய சமுதாயம். ஸோ இப்படி நம்முடைய ஏஐ சார்ந்து அந்த ஆன்லைன் மூலமாக இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஐ திங்க் மோர் தென் 3560 ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன் மாடல் ஸ்கூல் லெவலில் நம்ம இன்னைக்கு உள்ள வந்துட்டோம், ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த NKS ஏஐ அகாடமி அடுத்த கட்டமாக நமக்கு என்னெல்லாம் செய்ய இருக்கிறது. இப்போ தனியாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அந்த மாசுவர்கள் மூலமாக ஒரு வெப்சைட்டையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம உட்கார்ந்ததுலேயே ஒரு சிங்கிள் டச்சில் நம்ம எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம். வெறும் 3560 பிள்ளைகள் மட்டுமல்ல, எங்களுடைய பிள்ளைகள் ஏறத்தால் 60 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் இந்த அறிவை கொண்டு செல்கின்ற பணியை தொடர்ந்து நான் பயிற்சி சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.